Hello students, welcome to UMA. So in this session நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா about triangles. So triangles அப்படின்னா என்னன்னா it is a shape which is formed by three lines. Three lines வந்துட்டு இந்த மாதிரி intersect ஆயிருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை triangleனு சொல்லுவோம் இல்லையா? So triangle ஜென்ரலா வந்துட்டு இந்த த்ரீ கார்னர்ஸையும் we represent A, B, C and அந்த angles வந்துட்டு இந்த மாதிரி represent பண்ணுவோம். And in the line segments வந்துட்டு AB, BC, CA இந்த மாதிரி represent பண்ணுவோம், right? So and then இது வந்து ஜென்ரலான ஒரு explanation. Okay, so what is congruence of triangles? of triangles அப்படின்னா என்ன? ஜென்ரலா ஃபர்ஸ்ட் கான்க்ரூவன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் ஒரு காயின் எடுத்துக்கிறேன் அப்படின்னா I'll take a 1 rupee coin. Fine, I'll take another 1 rupee coin. Sorry, this should be in the same shape, right? I'll take another 1 rupee coin. So இந்த ரெண்டு காயினையும் நான் கோயின்சைட் பண்ண அப்படின்னா ஒரு காயினை எடுத்துட்டு போய் இன்னொரு காயின் மேல நான் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா அது ரெண்டும் எக்ஸாக்டா கோயின்சைட் ஆகும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா these two shapes are congruent to each other. அதாவது they are congruent triangles அப்படின்னு சொல்லலாம். சாரி இங்க வந்து congruent circles அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so similar to that congruent of triangles அப்படின்னா என்னன்னா ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துட்டு போய், ரைட், என்கிட்ட ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு போய் நான் இன்னொரு ட்ரையாங்கிள் மேல பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா இது ரெண்டும் எக்ஸாக்டா கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா they are congruent to each other அப்படின்னு சொல்லலாம். Okay, so that is the actual meaning of congruent. Okay, they are being equivalent in both shapes and size. Okay, அதோட shape and size எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டுமே வந்து congruent to each other அப்படின்னு சொல்லலாம். இது வந்து not only for triangle and circle, it is applicable for any shape and even squares also. For example, real life example பாத்தீங்க அப்படின்னா you can see ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க, ரைட்? பாக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அதோட கேப் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா சிமிலர் டு தட் அந்த கேப் வந்துட்டு அந்த பாக்ஸ்க்கு சூட் ஆச்சு அப்படின்னா இப்போ நீங்க வேற ஒரு கேப் எடுத்துட்டு வந்து இதுல பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் நாட் க்ளோஸ் த பாக்ஸ், ரைட்? ஏன் அப்படின்னா தீஸ் டூ கேப்ஸ் ஆர் நாட் கான்க்ரூவன்ட் டு ஈச் அதர். எக்ஸாக்டா ஒரே ஷேப்ல இருந்தாதான் அதுக்கு அந்த பாக்ஸை கரெக்டா க்ளோஸ் பண்ணும். இல்லைன்னா என்ன ஆகும்? லூஸா இருக்கும், கரெக்டா க்ளோஸ் ஆகாது இல்லையா? சிமிலர் டு தட் இன்னொரு கான்க்ரூவன்ட் ஷேப்ஸ் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ், ரைட்? எல்லாமே ஒரே ஷேப்ல இருக்கும். they are all congruent to each other. Fine, then வேற இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பென் கேப்ஸும் அதே மாதிரி தான். பென் கேப் வந்துட்டு ஒரு பெண்ணோட கேப் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வேற ஒரு பெண்ணோட கேப் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சூட் ஆகாது. ஓகே, பிகாஸ் they are not congruent to each other. they are not congruent. Okay, so these are all real life example. Okay, few real life example and we have many also, right? So ipo next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யா, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 4 ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எந்த ஸ்கொயர் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயருக்கு வந்துட்டு கான்க்ரூவெண்டா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிக்கர் தென் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயரை விட பெருசா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து திஸ் இஸ் நாட் கான்க்ரூவன்ட் டு திஸ் ஒன். ஓகே, அதே மாதிரி தேர்ட் ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னாலும் அது செகண்ட் ஸ்கொயர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரெண்டுத்தை விடமே வந்துட்டு பெருசா இருக்கு, right? So this is also not congruent to the first one. Okay, so செகண்ட் இதை நான் 2 வச்சுக்கிறேன், இதை 3 வச்சுக்கிறேன், இதை 4 வச்சுக்கிறேன். பட் 4 பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் கான்க்ரூவன்ட் டு ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்? போத் 1 and 4 ஆர் கான்க்ரூவன்ட் டு ஈச் அதர். ரெண்டு ஸ்கொயரை நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பார்க்கும் போதே தெரியுது கண்டிப்பா ரெண்டு கோயின்சைட் ஆகும். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1 and 4 congruent to each other. Okay, so these are all just a few examples.
ஓகே, கான்ட்ருவென்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ தே கான்ட்ருவென்ட் டு ஈச் அதர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், கான்ட்ருவன்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் வந்துட்டு கான்ட்ருவென்ட்டா இல்லையா அப்படிங்கறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, ஓகே, அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ட்ரையாங்கிள்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். லெட் மீ கோ ஃபார் தட். யா, ஸோ இதுல வந்து நம்ம கிட்ட டோட்டலா 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஸோ நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லையும் ரைட் அதோட அதோட சைட்ஸோட அதோட சைட்ஸோட மேக்னிடியூட், அதாவது அந்த சைடோட மேக்னிடியூட் என்ன, அந்த ஆங்கிள் வந்துட்டு எப்படி வந்து ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லயும் வந்துட்டு வேரி ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன்னா ஏ பி சி. ஓகே, ஸோ ஏபி வந்துட்டு எனக்கு 4.5 அண்ட் பிசி வந்துட்டு 5 அண்ட் ஏசி வந்துட்டு 4, இப்படி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஆங்கிள்ஸை வந்துட்டு ஐ வில் ரெப்ரசென்ட் லைக் திஸ். இங்க ஏன் இந்த 2 லைன் இந்த 3 லைன்ஸ் போடுறோங்கிறத நான் ஃபைனலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏபியோட வேல்யூ 4.5, பிசியோட வேல்யூ 5 அண்ட் ஏசியோட வேல்யூ 4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் கீப் இட் ஆஸ் பி, ஓகே, கியூ அண்ட் ஆர். ஃபைன். ஸோ PQ ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் அண்ட் and PQ பாத்தீங்கன்னா 4.5 and RQ வந்துட்டு 5. Similar to this, இங்க பாத்தீங்க அப்படின்னா this is just D E F I'll keep. இது பாத்தீங்க அப்படின்னா this one is 5 and this one is 4.5 and this one is 4. Okay, so then next I'll keep M N R. Okay, so இது பாத்தீங்க அப்படின்னா சாரி நான் இங்க ஆங்கிள்ஸ் மறந்துட்டேன். I'll just keep this as, இதனால நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த 4க்கும் 5க்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற ஆங்கிளை நான் இப்படி 3 போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அண்ட் 4.5க்கும் 5க்கும் இருக்கிற ஆங்கிள இன் பிட்வீன் இருக்க ஆங்கிள நான் ரெண்டு ஆர்க் டிரா பண்றேன். அண்ட் இந்த பிங்கிற பாயிண்ட், அதாவது 4க்கும் 4.5க்கும் சென்டர்ல இருக்கிறத ஐ ஜஸ்ட் கீப் 1 ஆர்க். ஓகே, தென் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ட்ரையாங்கிள்க்கு நான் ரெப்ரசென்ட் பண்ணும். 5 to 4 is 3 and இங்க பாத்தீங்க அப்படின்னா I'll keep 2 and இங்க 1. ஓகே, so இப்போ M and N இது வந்து 4 சென்டிமீட்டர் and MR இது வந்துட்டு 4.5 and NR பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 5 சென்டிமீட்டர். ஓகே, so இங்க வந்து நான் 2 கர்வ் டிரா பண்றேன். then here I keep 1, இங்க வந்துட்டு 3. ஓகே, ஃபைனலி நான் இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்றேன் அப்படின்னா STU, ஓகே, and 5 5 5. ஃபைன். அண்ட் இந்த ஆங்கிள் this is nothing related to anything. ஸோ இது ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் எனக்கு இருக்கு இந்த சென்டிமீட்டர்ஸ்ல. ஸோ ஐ ஜஸ்ட் கீப் சிங்கிள் ஆர்க் ஃபார் ஆல் 3 ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இதுல என்ன பண்ணணும்னா எந்த 2 ட்ரையாங்கிள் வந்துட்டு கான்க்ரூவன்ட் டு ஈச் அதர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ஷேப் வந்து நீங்க கொண்டு போய் இன்னொரு ஷேப் மேல பிளேஸ் பண்ணும்போது எக்ஸாக்டா கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா, அதாவது அதோட சைஸ் அண்ட் ஷேப் எல்லாமே ஈக்குவலா இருந்ததுன்னா they are congruent to each other அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை எடுத்துட்டு போய் நான் இந்த ட்ரையாங்கிள் மேல பிளேஸ் பண்றேன். அப்படியே இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா கோயின்சைட் ஆகாது. அது நமக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்லையா. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா I rotate this triangle. Okay, so and I take this and place it to the first triangle. Okay, so 1, I'll just represent numbers 1 2 3 4 5. ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளை நான் ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் மேல பிளேஸ் பண்றேன். ஓகே, அப்படி பிளேஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் P வந்துட்டு ஏவோட கோயின்சைட் பண்றேன், Qவை வந்துட்டு பியோட கோயின்சைட் பண்றேன், ஆரை வந்துட்டு சியோட கோயின்சைட் பண்றேன். அப்படி கோயின்சைட் பண்ணும்போது these 2 triangles are congruent to each other.
ஓகே, ஸோ அதே மாதிரி நான் இதையும் ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு போய் இங்க பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா தே வில் பி கான்க்ரூவன்ட் டு ஈச் அதர். அதே மாதிரி தான் ஃபோர்த் ட்ரையாங்கிளும். பிகாஸ் இந்த ட்ரையாங்கிள் 4 ட்ரையாங்கிள்ஸ்லயும் பார்க்கும்போது நமக்கு தெரியுது 3 சைடுமே ஈக்குவலா இருக்கு. ஆல் 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல் 3 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளை நம்ம கான்க்ரூவன்ட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் இதை ஏபிசின்னு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளை ஏபிசின்னு ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, அண்ட் செகண்ட் ட்ரையாங்கிளை பிக்யூஆர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றேன். ரைட், அண்ட் தே போத் ஆர் கான்க்ரூவன்ட் டு ஈச் அதர். ட்ரையாங்கிளுக்கு எப்பவுமே இப்படி ஒரு சிம்பிள் போடுவோம். ஓகே, தே போத் ஆர் கான்க்ரூவன்ட் டு ஈச் அதர். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்படி சொல்லலாம். ஓகே, these two triangles are congruent to each other. and இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா a is equal to p. okay, angle a is equal to angle p and angle b is equal to angle q and angle c is equal to angle r. okay, so angle r. so இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து இது ரெண்டுத்தையும் வந்து கோயின்சைட் பண்ண நம்ம இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் அவுட் சைட் மட்டுமே பார்த்துட்டு ஏ கேன் பி ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு we coincide it and we find it they both are exactly coinciding, so we finalize that these two triangles are congruent to each other. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்க இந்த ட்ரையாங்கிளையும் ரொட்டேட் பண்ணிட்டு யூ கேன் ட்ரை இட் ஒன்ஸ். ரொட்டேட் பண்ணிட்டு இது மேல பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஐ வில் டெல் யூ ஏ வுட் பி ஈக்குவல் டு எஃப். ஓகே, ஃபார் ட்ரையாங்கிள் 2 நான் இங்க எழுதுறேன், ஃபார் 1 நான் எழுதிட்டேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி கான்ட்ரூவன்ட் டு FDE. ட்ரையாங்கிள் FDE. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா angle F would be equal to angle A. அதே மாதிரி angle D equal to angle B, angle E equal to angle C. okay, so now I can tell that this third triangle would be congruent to the first triangle. okay, but triangle 5 அது 4 இதே மாதிரி தான், you can try it once. triangle 5 பாத்தீங்க அப்படின்னா it is not congruent to one or with any one of these triangle because இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 sidesமே வந்துட்டு ஈக்குவலா இருக்கு 5 5 5 and none of the angles are equivalent to another triangle. ஓகே, இதுல எந்த ஆங்கிள்ஸ்மே வந்துட்டு இன்னொரு ட்ரையாங்கிள் கூட ஈக்குவலண்டா இல்ல. அதனால this is not congruent to any one of these triangle. இதுல எந்த ட்ரையாங்கிள் கூடயுமே வந்துட்டு இந்த fifth triangle congruent-ஆ இல்ல. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு congruence of triangle அப்படின்னா என்னங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் திங் will move to the next thing. okay, so next என்ன அப்படின்னா criteria for congruence of triangle. ஓகே, criteria for congruence of triangle. ஸோ என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டு எப்படி இருந்தா நம்ம வந்து அது ரெண்டுத்தையும் கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ draw a triangle. ஓகே, ஸோ இப்போ இதோட லென்த் வந்துட்டு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம், இதோட லென்த் வந்துட்டு 1.5 அண்ட் இதோட லென்த் வந்துட்டு 2 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் நான் ட்ரா பண்றேன். ஓகே, similar to this இது வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கு, இது 2 சென்டிமீட்டர் இருக்கு, இது 2.5 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ இத பார்க்கும் போதே தெரியுது நமக்கு கண்டிப்பா வந்து இது ரெண்டுமே கோயின்சைட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க இதை இன்னும் we have to confirm it. சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு லைன்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா they are not equivalent and ஒரே ஒரு லைன் மட்டும் தான் வந்துட்டு இன்னொரு ட்ரையாங்கிள் கூட எக்ஸாக்டா ஈக்குவலா இருக்கு. ஓகே, அண்ட் உள்ள இருக்க ஆங்கிள்ஸ்மே வந்துட்டு கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது. சோ these two triangles are not congruent to each other.
ஸோ நம்ம இதுல மைண்ட்ல ஸ்டோர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சைடு மட்டும் ஈக்குவலா இருந்து மத்த எல்லாமே வேரியா இருந்ததுன்னா they are not congruent to each other. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, I'll keep a triangle. இப்போ இதுக்கு வந்து சாரி, இப்போ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்துட்டு 90. ஓகே, அண்ட் அதே மாதிரி நான் இன்னொரு ட்ரையாங்கிள் டிரா பண்றேன். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த ஆங்கிள் வந்துட்டு 90. ஓகே, பட் இதுல என்ன அப்படின்னா எந்த லைன்ஸ்மே வந்துட்டு தே ஆர் நாட் ஈக்குவல். ஓகே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்க்கும் ஈக்குவலா இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆங்கிள் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போதும் தே ஆர் நாட் கான்ட்ருவென்ட் டு ஈச் அதர். அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் மட்டும் ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் ஈக்குவலா இருந்தாலும் தே ஆர் நாட் கான்ட்ருவென்ட் டு ஈச் அதர். ஓகே, ஸோ நம்ம ஒரு ரெண்டு ட்ரையாங்கிளை பார்த்தோன்னே சொல்லிடலாம் அதோட ஒரு ஆங்கிள் மட்டும் ஈக்குவலா இருந்தது, மற்ற எல்லாமே வேரி ஆயிருந்தது அப்படின்னா தே ஆர் நாட் கான்ட்ருவென்ட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஸோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆக்சியம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஆக்சியம் 1. ஓகே, SAS congruent triangle. ஓகே, வாட் இஸ் SAS congruent triangle? SAS அப்படின்னா என்ன, ரைட்? ஸோ இப்போ நான் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே வந்துட்டு ஐ பிளேஸ் லெட்டர்ஸ் ABC and PQR. ஓகே, அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்மே இதுல வந்துட்டு ஈக்குவல், சம் ஆங்கிள்ஸ் சம் வேல்யூ we can give for example. ஓகே, தென் இந்த ரெண்டு சைட்ஸ்மே வந்துட்டு ஈக்குவல் 2 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த பக்கமும் 2 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு. ஓகே, தேர்ட் சைடு ஈக்குவலா என்னன்னு நமக்கு தெரியாது, அது கொடுக்கல, பட் ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கு. அண்ட் அந்த ரெண்டு சைடுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆங்கிள் வந்துட்டு ஈக்குவலா இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்ட்ருவென்ட் டு ஈச் அதர். ஓகே, ஏன் அப்படி சொல்றோம்னா ரெண்டு லைன்ஸ் இருக்கிற இந்த ரெண்டு லைனும் ஈக்குவலா இருக்கும்போது, ஓகே, அண்ட் அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு லைன் இப்படி இருக்கு. ஓகே, இதுவும் ஒரு 5 இது ஒரு 5 வச்சுக்கலாம். ஓகே, அந்த அந்த ரெண்டு லைனுக்கும் இருக்கிற ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு அப்படின்னும் போது, ஆங்கிள் ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னும் போது, இதை ஜாயின் பண்ற இந்த ஜாயின் பண்ற இந்த லைன் வந்துட்டு கண்டிப்பா ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஒரே மாதிரி தான் ஜாயின் பண்ணும் இல்லையா? சோ அப்போ we can conclude that AC should be equal to PR. Okay, similar to that angle A would be equal to angle P and C would be equal to angle R. ஓகே, சோ நீங்க ஒரு ட்ரையாங்கிளை பார்க்கும்போது ரெண்டு சைடும் அதுக்கு சென்டர்ல இருக்கிற அந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் தே ஆர் கான்க்ரூவன்ட் டு ஈச் அதர். ஓகே, அண்ட் இதை ஏன் நம்ம SAS அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட் ஆங்கிள் சைடு. ஓகே, அதாவது ஒரு சைடு, அதுக்கப்புறம் நடுவுல ஒரு ஆங்கிள் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வரும். ஓகே, சோ இந்த மூணு வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் எக்ஸிஸ்ட் ஆயிருந்ததுன்னா வித் சேம் வேல்யூ அண்ட் சேம் ஆங்கிள் எக்ஸிஸ்ட் ஆயிருந்ததுன்னா தே ஆர் கான்ட்ருவன்ட் டு ஈச் அதர். ஓகே, so this is all about axiom 1 and about congruency. Okay, so next session la number we'll see few example in next session. Okay, next session la few example problems பார்க்கலாம். Fine, thank you.